என்னதான் நம்ம வீட்டில் வருஷக்கணக்காக இந்த சாம்பாரை செஞ்சாலும் கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிற பொடி அரைச்சி சாம்பார் வச்சு பாருங்கள், வீடே மணக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், 10 பல்லு பூண்டு, தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, 4 ஸ்பூன் துருவன தேங்காய் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் தேங்காய் துருவல் போடாமல் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது தேங்காய் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அவரைக்காய், பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கியமாக ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த முருங்கைக்காவும் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் மாங்காவும் தான். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா கம்மன்னு கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இதை நீங்கள் சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.